ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஒன்று ஃபார்முலா எழுதிருங்க. ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. First slope of AB. Slope of AB நம்ம m1 வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா y2 minus y1 அப்போ 2 minus of minus 4 அப்போ x2 minus x1 7 minus of minus 3 என்ன வருது 2 plus 4 by 7 plus 3 6 by 10 இதை கேன்சல் பண்ணால் 3 by 5. ஸோ இதே ஸ்லோப் அதுக்கு வரணும். இதுக்கு பிசிக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி நம்ம m2 வச்சுக்கலாம். ஸோ அதை y2 minus y1 5 minus 2 x2 minus x1 12 minus 7 ஸோ 3 by 5 பாருங்கள் ரெண்டு சேமாக இருக்குது. சார் இது மட்டும் தான் வருமா? ஏசி வராதுன்னா ஏசி வரும். அதையும் செக் பண்ணுறேன். ஸ்லோப் ஆஃப் ஏசி இப்போ m3 வச்சுக்கலாம். ஓகேவா? ஏசி அப்படின்னா ஏழு சி வரைக்கும். அப்போது y2 minus y1 வரும் 5 minus of minus 4 by x2 minus x1 12 minus of minus 3 டோட்டலாக மேலே 9 வருது, கீழே 15 வருது. இதே கேன்சல் 3 by 5 தான். ஸோ பாருங்கள் இந்த ஸ்லோப் எல்லாமே ஈக்குவல். அப்போது ஏதாவது ரெண்டு கண்டுபிடிச்சா போதும். அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஹென்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ் இது கண்டிப்பாக எழுதணும். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஓகேவா? ஸோ ஏரியா ட்ரையாங்கிளில் போட்டாலையும் ஓகே தான். பட் பர்டிகுலராக இந்த மெத்தடில் போடுங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் போட்டால் தான் ஆன்சர். ஓகேவா? மார்க் கிடைக்கும், மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து 6th கொஸ்டின். ஓகேவா? ஸோ 6th பாருங்க, அந்த 3 பாயிண்ட்ஸ் 3, -1 a, 3 and 1, -3 are collinear. Then find a. அதான் சொன்னேன், கொலினியர்னா இருக்கும், ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும். நம்ம இதில் ஏ பிசி நம்மளாக எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லோப் ஏபி ஈக்குவல் ஸ்லோப் பிசியும் போட்டுக்கலாம் எடுத்தோடனே. ஏன்னா அது கொலினியர். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. வேணா ஸ்லோப் ஒன்று ஃபார்முலா சைடு எழுதிருங்க. y2 minus y1 by x2 minus x1. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிக்கு போடலாம். y2 minus y1 3 minus of minus 1 by x2 minus x1 a minus 3 equal to y2 minus y1 minus 3 x2 minus x1 1 minus a. இப்போ 3 plus 4 by a minus 3 equal to minus 6 by 1 minus a. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் பண்ணிட்டு தான். அங்கே 7 வருமா, 7 by a minus 3 equal to minus 6 by 1 minus a. இதை கிராஸ் ப்ளே பண்ணுங்க. கிராஸ் பண்ணால் 7 into 1 minus a minus 6 into a minus 3. ஓகேவா? ஸோ இது மல்டிபிள் பண்ணால் 7 minus 7a minus 6a minus 3 into minus 6 plus 18. ஸோ இப்போ ஏழை ஒரு சைடு நம்மள சைடு பண்ண போனீங்கன்னா, ஸோ இதை சைடு பண்ணதுங்க, இதை சைடு பண்ணதுங்க. அப்போது 7 minus 18 equal to minus 6a plus 7a. இப்போ 6a plus 7a என்னது? அது பாருங்க, சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் 1 இருக்கணும். ஆமாம், இங்கே 4 ஆகுது. இங்கே 4 அப்படின்னா 4 minus 4a. ஓகேவா? ஏன்னா நான் 7 போட்டேன் இடத்துல. ஆக்சுவலி மைனஸ் ப்ளஸ் 1 தான். எல்லாமே 4. ஓகேவா? அப்போ 4 வந்து என்ன வரும்? இங்கே 4a எழுதுங்களா?
அப்போ இங்கே 4. ஓகேவா? இப்போ 4a அந்த சைடு போனால் என்ன வரும்? ப்ளஸ் 4a வரும். அப்போது இங்கே -14 ஈக்குவல் டு -2aன்னு வருது. ரெண்டு பக்கம் 2ஆல் கட் பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் அடிச்சிடும். இப்போ a is equal to 7. இதுதான் ஆன்சர். நீங்கள் பாருங்கள், இதில் நான் -1 வந்து மாற்றிருக்கேன். பார்த்துக்கோங்க. -1 மைனஸ் +1 ஆகிடும். இப்போ 4ன்னு வரும். இன்ட்டு பண்ணி போட்டால் a is equal to 7. ஓகேவா? 6th கொஷின் ஓவர். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் 7th கொஷினும் ஒரு ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க. அதில் a வேல்யூ கண்டுபிடிக்கணும். 7th கொஷின் அதே சேம் மாடல். ஸ்லோப் ஆஃப் பாயிண்ட் -2, a and 9, 3. ஸோ m is equal to பார்த்தீங்கன்னா -1/2. ஃபைண்ட் a. நமக்கு தெரியும் m is என்ன ஃபார்முலா? y2 - y1 by x2 - x1. m ஓட வேல்யூ கொடுத்தாங்களே -1/2. இப்போ y2 என்ன? 3 -a x2 9 -2. இப்போ 3 - a divided by 9 + 2 is equal to -1/2. எவ்வளோ டோட்டல் அது? 11. -1/2 is equal to 3 - a by 11. உங்களுக்கு இதான் வேணும். 11 இன்ட்டு பண்ணுங்க. 2 இன்ட்டு பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? -11/2 is equal to 3 - a. உங்களுக்கு ஏதோ வேணும். இது எந்த சைடு சைடு கொண்டு போயிருங்க. அப்போ a is equal to 3 + 11/2. ஸோ இது பை 1 அர்த்தம். இப்போ கிராஸ் லைன் பண்ணோம்னா 6 + 11/2. அப்போ a is equal to 17/2 ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஸோ 8th கொஷின் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 8th கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா the point -2, 6 line joining 4, 8. ஸோ இது ஒரு லைனு. ஸோ இது பர்பெண்டிகுலர் ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? பர்பெண்டிகுலர் லைன் ஜாயினிங் வச்சுக்கலாமே. ஒன்று 8, 12. இன்னொன்று x, 24. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இது ரெண்டு நெகட்டிவ் தான், பர்பெண்டிகுலர் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்லோப்போடைய ப்ராடக்ட் என்ன இருக்கும்? -1 இருக்கும். அப்போ இது நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம், இது சிடின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எம்முக்கான ஃபார்முலா எழுதிருங்க. m is equal to y2 - y1 by x2 - x1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏபின்னா இது y2 - y1 8 - 6 x2 - x1 4 + 2. அப்போ 2/6 = 1/3. ஓகேவா? அதே மாதிரி ஸ்லோப் சிடி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி m1 வச்சுக்கோங்க. ஸ்லோப் சிடி ஈக்குவல் டு y2 - y1 24 - 12 x2 - x1 x -8 நேரம் 12/x -8 அந்த m2 வச்சுக்கோ. ஸோ இது ரெண்டும் பர்பெண்டிகுலர் அங்கே எழுதுறீங்க. ஸோ கிவன் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன? m1 மல்டிபிள் m2 = -1. அப்போ m1 வேல்யூ என்னங்க? 1/3 மல்டிபிள் m2 12/x -8 = -1. ஓகேவா? சரி அடிக்கலாம். 1 3 சார் 4 3 சார். அப்போ 4/x -8 = -1. உங்களுக்கு என்ன வேணும்? x தானே வேணும். இதை எங்கே இன்ட்டு பண்ணுங்களேன். 4 is equal to -1 of x -8. -1 கொடுத்தீங்கன்னா -x + 8 வரும்.
இந்த எக்ஸ் இந்த சைடு 4 சைடு கொண்டு போயிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 எக்ஸ் ஈக்குவல் டு 4. சரி ரொம்ப ஈஸி. பாருங்க மீதி 8 முடிச்சிட்டோம். மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.